ஏல கருப்பா, எங்க போனே? இவ்வளவு நேரம் கழிச்சு வர கேக்குறதுக்கு ஒரு பதில் சொல்றானா பாரு. அது பாட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். பர்றா எந்திரிச்சு போறான். ஒரே போர் அடிக்கு பாச்சே. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதான் நம்ம தோஸ்துங்கெல்லாம் இல்லாம ரொம்ப போர் அடிக்கு. ஜாலியா ஜிம்கானா, நீ இங்கதான் இருக்கியா? பே, அட ராணி பைத்தியமே, நீதானா? ஜாலியா ஜிம்கானா, நாதான் நாதான் நாதான். இது என்ன டீ புதுசா? ஜாலியா ஜிம்கானா தளபதி பாட்டு ஆட்டைய போட்டியா? ஆமா ஆமா ஆமா. ஏட்டி வாரியாட்டி, துணிவு படமோ வாரிசு படமோ ரிலீஸ் ஆகுதுல்ல, நீ உன் பல்ல வச்சு எல்லாரையும் பயங்காட்டணும்னு வச்சுக்க. எல்லாரும் விலகிடுவாவ, நம்ம ஈஸியா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடலாம். ஆமா வாரியா? இதே மாதிரிதான், இதே மாதிரி எல்லாரையும் பயங்காட்டினா நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம். ஜாலியா ஜிம்கானா, நான் வரல வரல வரல. பைத்தியமே, அது ஒரு வாட்டி சொல்ல, எதுக்கு 3 வாட்டி சொல்ற? எனக்கு அப்பதான் பிடிக்கும். ஆமா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிக்கும். ஏட்டி வாரியா, மரத்தடிக்கு போவோம். வரேன் வரேன். ஏட்டி ராணி, இப்ப வர வர ஊர்ல ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஆயிட்டு பத்தியா? ஒருத்தரும் கண்ணில் காண முடியலல்ல? ஆமா ஆமா ஆமா. ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒன்னா ஒரு வண்டியும் ஒரு மைக்கும் தூக்கிட்டு வந்துடுறேன். அப்ப இந்த ஆரஞ்சு மண்டையன் என்ன அறிவிப்போ தெரியலையே. ஊர் தலைவர் ஏதோ மண்டையை போட்டாரோ? ஏன்னா ஆரஞ்சு மண்டையா? ஊர் தலைவர் மண்டையை போட்டாரா? ஏக்கா நீங்க வேற வாய் வச்சுட்டு சும்மா இருங்கக்கா. ஒரு முக்கிய அறிவிப்பு. வரும் பொங்கலை ஒட்டி நமது ஊரில் விளையாட்டு போட்டி நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர் கலந்து கொள்ளலாம். ஓ அப்படியே விஷயம். கிறிஸ்துமஸ்க்கு கோலப்பட்டி வச்சாரு. இப்ப என்ன போட்டிலாம் இருக்கு? அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளும் நமது ஊரில் நடைபெற உள்ளது. வயது வரம்பில்லை. விருப்பம் உள்ளவர் கலந்து கொள்ளலாம். ஏட்டி ராணி, நீ விளையாட்டு போட்டிக்கு வாரியா? ஆமா, நான் முறுக்கு கடிக்கிற போட்டியில சேர்ந்துக்கிடுவேன். சரி டி வா, மரத்தடியில போவோம். பங்கஜம் நெட்டல் இட்டலாம் இந்த விஷயத்தை போய் சொல்லுவோன்னு. ஜாலியா ஜிம்கானா. சே, இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த பொங்கல் வேற வந்துட்டா, கொட்டை அடிக்கணும், வீடு கழுவி விடணும், பெயிண்ட் அடிக்கணும். எப்பப்பா என்ன வேலை? ஏட்டி பங்கஜ குட்டி, எவ்வளவு நேரம் ஒத்தையில இருக்கேது? ஏட்டி நீ இங்கன ஒத்தையில இருந்திருக்க, நான் அங்க தெருமுனையில ஒத்தையில இருந்திருக்கேன். எதுக்கு தெருமுனையில இருந்தியா? நம்ம எப்பவும் இப்படிதானே மரத்தடியில தானே வந்து பொங்கல் வர வேண்டியதானே. சரிட்டி, அதை விடு. விஷயம் தெரியுமா உனக்கு? ஜாலியா ஜிம்கானா விளையாட்டு போட்டி நடக்க போகுது நம்ம ஊர்ல. பங்கஜா பங்கஜா, பாமக்கா வாங்க. என்ன விஷயம்? இல்லடி அம்மா, இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடையில அரிசி, சீனி, கரும்பு 1000 ரூபாய் பணமும் தரவலாமே, வாங்கிட்டீங்களா? ஏ அப்பா, அப்படியே கிளி தொண்டை. ஆமாக்கா வாங்கணும். நாளைக்கு தான் போகணும் பார்த்துடுங்க. எனக்கு டோக்கன்ல நாளைக்கு தான் தேதி போட்டிருக்கு. நாளைக்கு தான் போகணும். சரிடி அம்மா, நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போவியா? ஏட்டி பங்கஜ குட்டி, எனக்கும் நாளைக்கு தான் டோக்கனு. அப்படியாக்கா? சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து போவோம். பாமக்கா உங்களையும் கூட்டி போறேன். எல்லாரும் போவோம் நாளைக்கு. நீங்க எதுவும் சொல்ல முடியல. என்னக்கா விளையாட்டு போட்டியா? எங்கக்கா நடக்குது? ஏட்டி ஊர் தலைவர் தான் பொங்கலை முன்னிட்டு விளையாட்டு போட்டி வச்சிருக்காராமே. இந்த ஆரஞ்சு மண்டையும் வண்டியில வந்து சொல்லிட்டு போனா. இங்கன்னு வரலையாக்கும்? இங்க வரலையாக்கா? அப்படியா? சரி சந்தோஷம் தான். இப்படி கோல போட்டிலாம் நடந்துல கிறிஸ்துமஸுக்கு, அப்ப பொங்கலுக்கும் வைக்கணும்னா அது நியாயம் தானே, அதான் வச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, விளையாட்டு போட்டியை நடத்துறாரு. சரி சரி. ஏட்டி பங்கஜ குட்டி, ஒரு போட்டியில விடாம எல்லா போட்டியிலும் நம்ம ஜெயிக்கிறோம். சரியா? இக்க பாப்பக்கா, எனக்கு 2 நாளா வீட்டு வேலை செஞ்சு ஒரே முதுகு வலியா இருக்கு. ஆமா, ஒரே வேலை, வீடு கழுவி விடுறதும் ஒட்டை அடிக்கிறதும். நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏட்டி அதான் நான் வீட்டு பக்கமே போறதில்ல. அதுவும் சரிதான். ராணி, நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஒட்டை அடிச்சாச்சி, பெயிண்ட் அடிச்சாச்சி. எங்க மாமா எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. எஸ்கியூஸ் மீ, மே கம் இன். ஏட்டி நெட்டூஸ், இவ்வளவு நேரம் எங்கட்டி போனே? தலையில என்ன டீ? கரும்பு? ஏக்கா, எங்க டேடி நைனா கரும்பு வாங்கிட்டு வந்தாரு பார்த்துடுங்க. அதான் துண்டு துண்டா வெட்டி எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன். மரத்தடியில நம்ம நேரம் போலன்னா சாப்பிடலாம்ல. ஏட்டி நெட்டவள்ளி, நம்ம நேரம் போலன்னா மரத்தடிக்க வந்திருக்கோம். இதுல மரத்தடியில நேரம் போலன்னா கரும்பு சாப்பிடலாம். நீ கரும்பு எடுத்துட்டு வந்தியா? லூசு பிள்ளை. ஏக்கா, எனக்கு கரும்பு தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. அதான் எனக்கு வாய் பொறுக்க முடியல பொங்கல் வரைக்கும். அதான் எல்லாருக்கும் சரி ஞாபகத்தில் சாப்பிட்டா நீங்களாம் பார்த்துட்டு இருப்பீல்ல, அதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு துண்டு வெட்டி எடுத்துட்டு வந்தேன். ஏட்டி உன் வாயை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி அதானே? ஆமா போங்க, நீங்க அப்படியே வச்சுக்கிடுங்க.
ஏட்டி எனக்கு ஒரு கரும்பு தருவியா? தாரேன். தரலன்னா என்ன சும்மா விட போறிய? பல்லு நல்லா தீட்டி வச்சிருப்பிய. பிறகு கரும்புக்கு பதிலாக என்ன கடிச்சிட்டியனா? தாரேனே. ஏட்டி எனக்கு ஒரு நல்ல யோசனை வருதுட்டி. நம்ம கோலப்பொட்டி வச்சாவில, அப்போ கோலப்பொடி பிஸ்னஸ் பண்ணும்ல. இப்போ பொங்கல் வருதுல்ல, நம்ம ஏன் கரும்பு வியாபாரம் பண்ணக்கூடாது? வாரியா பங்கச்ச குட்டி, நீ வாரியா? இல்லக்கா நான் வரலக்கா. பொங்கல் பத்தில வீட்டில் நிறைய வேலை கிடக்கும். பரவாயில்ல மனுஷன் நான் வீட்டில் இல்லைன்னா அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாரு. சரிங்களா, நீங்களும் நெட்ட வழி வேணா போடுங்களேன். ஏட்டி நெட்டூஸ் வாரியாட்டி போடுவோம். இக்கா வாரேங்க்கா. எப்படி வியாபாரம் பண்றது? கரும்புலாம் எங்கிருந்து வாங்குறது? ஏட்டி புருஷ்கிட்ட சொன்னா அவரு கொண்டு வந்து இறக்கிடுவாரு. நம்ம அது கூட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ போட்டு விற்போம். வாங்குவோம்ல நம்ம ஊர் மக்கள் எல்லாரும். சரிக்கா, அப்போ சரி போடுவோன்னே. அந்த கோலப்பொடி போட்டோம்ல, அந்த இடத்துல போட்டுருவோம். நல்ல ராசியான இடம் தான். ஆமாட்டி, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நாளைக்கு நான் புருஷ்கிட்ட சொல்லி இறக்கிடுறேன். நீ வந்துரு காலையிலேயே. சரி இழிச்சக்கா, எனக்கு உடம்புக்கு ஒரே அசதியா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்னு. சரிட்டி போட்டி, நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆமா, வயிறு பசி கொடுத்துட்டு திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, மரத்தடியில் வந்து நியாயம் பேச வேண்டியது. நல்ல வாழ்க்கை இழிச்சக்கா உங்களுக்கு. ஏ சிசிட்டு. சரி எல்லாருக்கும் நான் போயிட்டு வாரேன், பரவு வாரேன். ஏட்டி நல்ல வாசமா இருக்குதே. ஆமா ஆமா, வாசமா தான் இருக்கும். நீங்க மூக்கு சளி எதுவும் சிந்தி வச்சிடாதியோ. சீச்சி, அதெல்லாம் நான் சிந்தறதில்ல, அப்படியே ஒளிங்கிடுறதான். ஐயா ராணியக்கா, தூர தள்ளி போங்க. உங்களை நீங்க வண்டு எறும்பு பூச்சி எல்லாம் தான் திம்பியன்னு பார்த்தா இதையும் திங்கே சரிய கருமத்தை. சீ. ஏட்டி உனக்கு விஷயம் தெரியாதா? ராணியும் ராணி வீட்டுக்காரன் எல்லாம் நம்பாவோ. ஆமா, கீழே ஒரு பாம்பு ஓடினாலும் பிடிச்சி தோலை உரிச்சு பச்சையாவே தின்னுவிடாவோ. அதானே ராணி? அடி ஆத்தி, ஒரு தடவைக்கு 2 தடவையா பல்ல தீட்டுவா போலையே. ஏட்டி சும்மா சொன்னேன்டி, நீ மனுஷனையும் தின்றுவா போலையே. அந்த பக்கம் திரும்பிட்டி பல்ல காட்டிட்டு. ஆமா ஆமா ஆமா, உன்னையும் நான் தின்னுருவேன். போட்டி லூசு ராணி. ஏட்டி நாளைக்கு வந்துருன்னே மறக்காம. கரும்பு பிசினஸ் பண்ணுறோம். ஆமா, பிறகு வாம்பாட்டுக்கு வீட்டில் இருந்து தூங்கிட்டு கிடக்காதே. ஏக்கா அதெல்லாம் நான் பிசினஸ் பண்றதுக்கு பொறுப்பா வந்துருவேன்க்கா, கவலைப்படாதியோ. சரி அப்ப நாளைக்கு பாப்போமா? ஏ ஊதாப்பு மண்டக்கா, அதான் பங்கஜ போய் ரொம்ப நேரம் ஆகுதே. பிறகு அங்க என்னத்தை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கியே? ஐயோ இல்ல இழுச்சக்கா, நான் மெய் மருந்து ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி உட்கார்ந்துட்டேன்.